Hi friends, அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க யூனிக் யூடியூப் சேனல். என் பேர் பிரகாஷ். Friends, இந்த வீடியோல இந்த சேனல்ல ஃபாலோ பண்ற சில பேருக்கு தெரியும் நியூ இயர்க்கு வந்து Huawei P30 Pro மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். அந்த மொபைல் கூட பர்ச்சேஸ் பண்ணதுதான் இந்த Huawei wireless charger. இது வந்து 15 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இந்த வீடியோல இதோட அன்பாக்சிங், ரிவ்யூ பிளஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க ஒரு wireless charger வாங்குறதுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து அன்பாக்சிங் வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. Friends, unboxing குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் யூனிக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணா அங்க 3 ஆப்ஷன் வரும். அதுல ஹால் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டா நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வந்துட்டே இருக்கும். Friends, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நான் வீடியோஸ் கொண்டு வர கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும் எனக்கு. நீங்க இன்னும் Huawei P30 Pro உடைய அன்பாக்சிங் ஏதாவது பார்க்கணும் ஏதாவது இருந்தா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், இல்லைன்னா மேல ஹை பட்டன்ல கொடுக்குறேன். மறக்காம அந்த வீடியோவும் பாருங்க. இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் Friends, box la paakalam 15 watts maximum wireless charging plus idu light and portable adodu multi layer protection la thandirukanga. Back side la mention pannirukanga input port USB type C, output vandu maximum 15 watts varaikum ungalku irukku. Box kulla pathomna wireless charger மற்றும் USB type C cable இருக்கு. Friends, நான் மொபைல் கூட ஆஃபர்ல வாங்குனதுனால இதுல வந்து அடாப்டர் கிடையாது. ஆனா நீங்க ஆன்லைன் இல்லனா ஆஃப்லைன்ல எங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு 40 வாட் சூப்பர் சார்ஜர் வந்து பாக்ஸ் கூடவே வந்துடும். நான் வந்து சார்ஜிங்காக Huawei P30 Pro அடாப்டர் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அந்த அடாப்டரும் 40 வாட் சூப்பர் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இந்த சார்ஜரோட டிசைன் பார்த்தோம்னா ரொம்ப சின்னதா லைட் வெயிட்டா தான் இருக்கு. பாக்ஸ் தான் பார்க்கிறதுக்கு ரொம்ப பெருசா தெரியுது, ஆனா சார்ஜர் வந்து ரொம்ப சின்னதா லைட் வெயிட்டா சிம்பிளா இருக்கு. அவங்க வந்து மென்ஷன் பண்ணது வந்து ஒரு 78 கிராம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது நம்ம கையில வைக்கும்போது வந்து அந்த ஃபீல் கூட வராது, ரொம்ப லைட் வெயிட்டா தான் தெரியுது. இது வந்து இவ்வளவு சின்னதா லைட் வெயிட்டா இருக்கிறதுனால நம்ம எங்க வெளில போகும்போது இல்லைன்னா டிராவல் எங்கேயாவது பண்ணும்போதும் இது வந்து ஈஸியா நம்ம கேரி பண்ணிட்டு போகலாம். இது வந்து ஃபுல்லா ஒயிட் கலர்லயே கொடுக்காம அந்த ரெட் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க, அதனால ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் நம்மளுக்கு. பேக் சைட்ல பார்த்தோம்னா USB type C போர்ட் இருக்கு. ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா சார்ஜ் ஆயிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்க வந்து LED இண்டிகேட்டர் இருக்கு. கீழே பார்த்தோம்னா சார்ஜரோட டீடைல்ஸ் எல்லாம் தந்திருக்காங்க, சம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே டாப்ல பார்த்தோம்னா Huawei பிராண்ட் இருக்கு நடுவில். ப்ளஸ் அதோட வந்து இதோட சர்ஃபேஸ் வந்து சிலிக்கான் சர்ஃபேஸ்ல வந்து தந்திருக்காங்க. அதனால மொபைல் ஸ்லிப் ஆகாம நல்ல கிரிப்பா ஹோல்ட் பண்ணும் இந்த சிலிக்கான் சர்ஃபேஸ் வந்து. ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு மார்க்கெட்ல கிடைக்கிற வயர்லெஸ் சார்ஜர்லயே சின்ன சைஸில் ஃபாஸ்ட்டாக இருக்கிற வயர்லெஸ் சார்ஜர்னால் இதுதான் சொல்லலாம். இதை யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் USB கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு மொபைல் டாப்பில் வச்சா போதும், சார்ஜ் ஆகிடும். சார்ஜ் வந்து சின்ன சைஸில் இருக்கிறதுனால நீங்கள் மொபைல் வந்து கரெக்டாக சென்டர் பொசிஷனில் வச்சா மட்டும்தான் சார்ஜ் ஆகும். கொஞ்சம் அப்படி இப்படி நீங்கள் சைடில் வச்சாலும் உங்களுக்கு சார்ஜ் ஆகாது, டிஸ்கனெக்ட் ஆகிடும். அது கொஞ்சம் மைனஸ் சைடில் பார்க்க வேண்டியது இருக்குது இந்த சார்ஜரில். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் சார்ஜ் பண்ண ஒவ்வொரு முறையும் வந்து நீங்கள் மொபைலோட பேக் கேஸ் வந்து ரிமூவ் பண்ணவே தேவை இருக்காது. நீங்கள் பேக் கேஸ் கூடவே வந்து சார்ஜர் மேலே நீங்கள் மொபைல் வச்சாலும் உங்களுக்கு சார்ஜ் வந்து சப்போர்ட் பண்ணும். அதுதான் ஒரு நல்ல விஷயம் பார்க்கலாம். மொபைல் சார்ஜ் ஆகும்போது மட்டும்தான் LED லைட் வந்து ஆன் ஆகும். வெளிச்சத்தில் வந்து என்னால் LED லைட் உங்களுக்கு காட்ட முடியல, அதனால லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், மொபைல் வந்து சார்ஜ் ஆன உடனே LED இண்டிகேட்டர் வந்து ஆன் ஆகிடும். ரிமூவ் பண்ண உடனே டோட்டலாக பவர் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். அதனால யார் டச் பண்ணாலும் எந்த வித பிரச்சனையும் இருக்காது. இது வந்து சேஃப்டி விஷயத்துல நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சார்ஜ் ஆகும்போது ஏதாவது ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட் டச் பண்ணாலோ இல்லைன்னா மேலே ஏதாவது யாராவது தெரியாமல் வச்சாலோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பவர் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், மொபைல் வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த கீ வந்து நான் இப்போ சார்ஜர் மேலே வச்ச உடனே LED லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டு பவர் வந்து ஆஃப் ஆகிடும். மொபைலில் பார்க்கலாம் சார்ஜர் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ சேஃப்டி வைஸாக வந்து ரொம்ப டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது. ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வயர்லெஸ் சார்ஜர் வந்து என்னுடைய Huawei P30 Pro மொபைலுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது நார்மலாக 40 வாட் அடாப்டரில் 0 to 100% சார்ஜ் ஆக 35 to 14 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கும். இதே இந்த 15 வாட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜரில் நீங்களே பார்க்கலாம், இப்போ டைம் வந்து 8 o'clock 7 minutes ஆகிட்டு இருக்கு. இப்போ 18% வந்து சார்ஜ் இருக்கு. இது அப்படியே கண்டினியூவாக சார்ஜ் பண்ணலாம். இப்போ 8 o'clock 47 minutes வந்து ஆயிருக்கு.
இருக்குது. ஆனால் சார்ஜ் வந்து 53% வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. 35% சார்ஜ் ஆக உங்களுக்கு 40 மினிட்ஸ் வந்து எடுத்திருக்கு. இப்போ டைம் வந்து 9:51 98% வந்து சார்ஜ் ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் சாரி, நடுவில் வந்து ஒரு கால் வந்ததுனால வந்து நான் 10 மினிட்ஸ் வந்து மொபைல் வெளியில் எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து 0 to 100% வந்து கம்ப்ளீட் ஆகும். உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து 2 hours ஆகும்னு வச்சுக்கலாம். 100% வந்து எப்பயுமே சார்ஜ் பண்ணாதீங்க. ஒரு 80% வரைக்கும் நீங்கள் எப்பயுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் உங்களோட பேட்டரி லைஃபும் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வெறும் Huawei மொபைல்ஸ் மட்டும் இல்லை, வயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட் பண்ணுற எல்லா மொபைல்ஸும் யூஸ் பண்ணலாம். இந்த மொபைல் சப்போர்ட் பண்ணுற வாட்ஸ் மற்றும் mAh பொறுத்து தான் சார்ஜிங் ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகும். இந்த Huawei P30 Pro உடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4200 mAh பேட்டரி. இது வந்து நார்மலாக 2 hours எடுக்கும். மற்ற மொபைல் சப்போர்ட் பண்ணுற அதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்பீடு ப்ளஸ் அதோட mAh பொறுத்து வந்து இதோட சார்ஜிங் ஸ்பீடு வந்து மாறும். ஃபைனலாக இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா இந்த Huawei 15 watts வயர்லெஸ் சார்ஜர் வந்து லான்ச் ஆகும்போது வந்து 4000 வரைக்கும் இருந்தது. இப்போ இந்த வயர்லெஸ் சார்ஜர் வந்து உங்களுக்கு 2000 2500க்குள்ளேயே கிடைக்குது. உங்கள் மொபைல்ஸ்க்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிற வயர்லெஸ் சார்ஜர் வேணும்னா டெஃபினட்டாக இது வந்து ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைல் வந்து வயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட் பண்ணுமா இல்லையா அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த சார்ஜரில் இன்னொரு விஷயம் நான் பார்த்ததுன்னா இது சீக்கிரமாகவே இதில் வந்து டஸ்ட் வந்து உட்காரும். அடிக்கடி வந்து நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு இந்த சார்ஜரை. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல டாபிக் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ்.